சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசி ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வசீகரத்தன்மை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். மென்மையான தலைமை பண்போடு இருப்பாங்க. நிறைய விருப்பங்கள், அதாவது பழகுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பழகிடுவாங்க. எல்லாருக்கிட்டேயுமே ரொம்ப இனிமையானவங்க அப்படின்னு சொல்லலாம். பெரிய மாற்றங்களை இவங்க எப்போதுமே வந்து விரும்புகிறதே கிடையாது. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் இவங்க பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மீடியமாக தான் இருப்பாங்க. ரொம்ப அடிமட்டத்தில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா சுக்கிரனால் அளப்படக்கூடியவங்க. அதனால் சுக்கிரனுடைய ஆட்சி அதிகமாக இருக்கிறதுனால இவங்க ஓரளவுக்கு பணப்புழக்கம் உடையவர்களாக தான் இருக்கும். அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் கிரகநிலைகள் சாதகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைய முடியும். ரிஷபராசிக்காரர்களுடைய அதிர்ஷ்டமான எண் பார்த்தீங்கன்னா 2, 6 மற்றும் 7 தான். அதனால் பெரும்பாலும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறீங்க அப்படின்னா இந்த எண்கள் இருக்கிற மாதிரி பாருங்கள். அதிகமாக ஃபோன் நம்பர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி நம்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை குழுக்கள் எதுவும் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண்ணை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து பாருங்கள். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு லக்கி இருக்கும். ஏன்னா லக்கி இல்லாமல் உங்களுக்கு அது அதிர்ஷ்டகர நம்பராக இருக்கவே முடியாது. உதாரணத்துக்கு ஒரு ஃப்ளாட்டே வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃப்ளாட்டு 2ஆம் நம்பரோ இல்லை 6ஆம் நம்பரோ 7ஆம் நம்பரோ இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. அது உங்களுக்கு ஒரு லக்கியாக இருக்கும். ஸோ அது வந்து திடீர்னு உங்களுக்கு லாபத்தை அதிகமாக கொடுக்கலாம். இல்லைன்னா திடீர்னு அதிர்ஷ்டமாக உங்களுக்கு உடனடியாக வீடு கட்டுறதுக்கு அமைப்பு கிடைக்கும். அந்த இடம் வாங்கின நேரம் உங்களுக்கு அடுத்து ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய அதிர்ஷ்டகரமான எண் என்ன, நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு என்ன கலர் வந்து ஆப்டாக இருக்கும், இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸாக கொடுக்குங்க. நம்பிக்கையோடு வந்து செய்து பாருங்கள். 12 ராசிகள்லையுமே சிறப்பான ராசிக்காரங்க அப்படின்னு ஒரு சிலர் தான் வந்து சொல்ல முடியும். அந்த ராசிக்காரங்க அந்த ராசியின் கீழே பிறந்திருக்கக்கூடியவங்க சிறப்பான வாழ்க்கை வந்து வாழ்கிறாங்க. இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா ஜாதகம் அப்படின்னு எடுத்தோம்னா கிரகங்கள் வந்து வலிமையாக வந்து இருக்கணும். அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வந்து கிடைக்கும். கிரகநிலைகள் வலிமையாக இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் அவங்க பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த டைமில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக செஞ்சு அதன் மூலமாக வெற்றிகளை வந்து பார்க்கக்கூடியவங்க, அந்த வெற்றிகளை எல்லாம் அவங்களுக்காக மாற்றிக்கக்கூடியவங்க அப்படின்னா அது ரிஷபராசிக்காரங்க தான். இவங்க பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் தான் எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்குமே சிறப்பான பலன்கள் இருக்குது. அப்படி பார்க்கையில் இப்போது ஐப்பசி மாத அமாவாசையானது பிறந்திருக்குங்க. பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே நம்மளோட வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வழிபாடு செய்யணும். எந்த ஒரு குடும்பம் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கும் அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்களுக்கு அவங்க செய்யக்கூடிய கடமைகளை சரியாக செய்யக்கூடியவங்க தான் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து அடையிறாங்க. கண்டும் காணாமல் ஏனோ தானோன்னு இல்லை அதெல்லாம் பற்றி கண்டுக்காமல் இருக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கையில் தான் நிறைய பிரச்சனைகளானது ஏற்படுது. அதனால் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இது மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், கடன் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அதுக்கு முழுமையான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியதுன்னா அது இந்த அமாவாசை வழிபாடாக தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் வழிபாடே செய்தது கிடையாது அப்படின்றவங்களாம் இனிமேட்டுக்கு அது செய்யுங்க. அதை செஞ்சு பாருங்கள். அடுத்து 1 மாதத்துக்குள்ளேயே உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அதனால் உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க. அவங்கள வந்து திருப்திப்படுத்துங்க. அவங்க சந்தோஷமாக உங்களுக்கு ஆசைகளை கொடுக்கும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல மாற்றம் பெறும். இல்லை எனக்கு முன்னோர்கள்லாம் யாரும் அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வருஷ கணக்கில் கண்டுக்காமே இருப்பாங்க. அப்படிலாம் இருக்கவே இருக்காதீங்க. முடிஞ்சது உங்களால் வருஷத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா மாதம் மாதம் கூட நீங்கள் போயிட்டு வரலாம். அமாவாசைக்கு போய் வழிபாடு செய்துட்டு வர்றது ரொம்ப நல்லது. எதுவுமே செய்ய முடியாது, நாங்களாம் வெளியில் இருக்கோம், வேலை செஞ்சுட்ருக்கோம், அன்னன்னைக்கு எங்களால் இதை பற்றிலாம் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அன்றைக்கி அமாவாசை அது மட்டுமாவது தெரிஞ்சுப்பீங்க இல்லையா, அதை மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசை வச்சு யாராவது ஒருத்தருக்காவது நீங்கள் பசி ஆறுறதுக்கு உங்களுடைய கையால் அன்னதானம் வாங்கி கொடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுவே போதும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுடைய பாவங்கள் எல்லாமே வந்து கரைஞ்சி போயிடும். அது கூட என்னால் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு நான் கஷ்டத்தில் இருக்கேன், நான் எங்கே சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் கவலைப்படாதீங்க. காக்கா குருவிங்க, பசுமாடு இது உங்களுக்கு அது தீவனம் வந்து வாங்கி போடுங்க. குருவிங்களுக்கெல்லாம் என்னங்க ஆக போகுது, நாய் இருக்குன்னா நாய்க்கெலாம் நீங்கள் வந்து ஒரு பாக்கெட் பிஸ்கட் வாங்கி போடுங்க. ஸோ இந்த மாதிரி
உயிரினங்கள் எந்த உயிரினத்துக்கு வேணாலும் நீங்கள் உதவி செய்யலாம். செய்யறது ரொம்ப நல்லது. இது மாதிரி விஷயங்கள நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும். மாற்றம் மட்டும்தான் மாறாதது. மாற வேண்டியதெல்லாம் நம்ம தான். நம்ம ஒரு சில விஷயங்கள செஞ்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு அது நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்களாம் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து சிந்திக்கக்கூடிய விஷயம். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிரும் பொழுது அது மற்றவர்களுக்கு வந்து ஒரு தெளிவை கொடுக்கும். அதனால் யாருக்கு என்ன விஷயங்கள் வந்து தெரியுதோ அதை நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். இதை 4 பேர் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி கடகராசியில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? குரு எல்லாருக்கும் நல்லது தான் செய்வார், நன்மை செய்யக்கூடியவர் தான். ஆனால் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா ராசி நாதனாக இருக்கக்கூடிய உங்களுடைய கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சுக்கிரனுக்கு எப்போவுமே குரு வந்து பகை கிரகம்தான். பகை கிரகமாக விளங்கக்கூடிய இவர் பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்று இருக்க போகிறாரு. ஸோ இவர் உங்களுக்கு உச்சம் பெற்று இருந்தாலும் நீங்கள் பயப்படாதீங்க. நவகிரகத்தில் சுபகிரகம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால அதனுடைய பார்வைக்கான பலன்கள் உங்களுக்கு உண்டு. அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு நிறைய மாற்றம் இருக்குது. கல்யாண முயற்சிலாம் கைகூடி வரும். அதனால் அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை, முயற்சி பண்ணுங்கள். பாக பிரிவினைகள் கூட சுபோகமாக முடியும். முயற்சி பண்ணுங்கள், முடியாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த டைமில் முன்னோர் வழி சொத்துக்களை நீங்கள் முறையாக வந்து பங்கிட்டு வாங்கிக்க முடியும். நிறைய பிரச்சனைகளால் இதெல்லாம் பங்கிட முடியாமல் ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கு, அப்படியே கிடக்குது அப்படின்ற விஷயத்தெல்லாம் இப்போ நீங்கள் வந்து எடுத்து செய்யுங்க. கண்டிப்பாக முடியும். நல்லபடியாக முடியும், பிரச்சனை இல்லாமல் முடியும். அதனால் இந்த அமாவாசைக்கு அப்புறமா முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு இருக்குது. தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். தொழில் வந்து புதுசாக நீங்கள் ஆரம்பிச்சிங்கனாலும் லாபம் கிடைக்கும். சனி ராகுவினுடைய சேர்க்கை இருக்குது அப்படின்றதுனால தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு, ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. ஆனாலும் சனி பகவான் வக்ரமாக தான் இருக்கிறாரு. இன்னும் வக்ர நிவர்த்தி ஆகலை. தன்னுடைய சொந்த வீட்டில் சஞ்சரிச்சிட்டு இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதனால் தொழிலெலாம் நீங்கள் பண்ணலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா குறுகிய கால முதலீடுகள் செய்வாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். தைரியத்தோடு எதையும் வந்து செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது, சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது. இதனால் எதை பற்றியுமே நீங்கள் கவலைப்படாமல் உங்களுடைய விஷயங்களை நீங்கள் செய்யலாம். இல்லம் தேடி உங்களுக்கு லாபம் வரும். அதாவது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாக்கியஸ்தானாதிபதியாகவும் சனி பகவான் தான் உங்களுக்கு இருக்கிறாரு. அதனால் குடும்பத்தையும் நல்லா முன்னேற்றி கொடுப்பாரு. இந்த டைமில் இது வரைக்கும் குடும்பத்தில் நடைபெறாமல் இருந்த தடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சுபகாரியம் இப்போ நடக்க போகுது. ஸோ நல்ல விஷயம் நடக்க போகுது, தயாராக இருங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வந்திருக்காரு. உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சப்தமஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. அதனால் இடம், பூமி இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாக போயிடும். எதிர்பாராத பயணங்களால் உங்களுக்கு லாபம் இருக்குது. துணிந்து ஒரு சில முடிவுகளை வந்து எடுப்பீங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து கொடுக்கும். பார்க்குறவங்களுக்கு அது ஆச்சரியத்தை கொடுக்கும். உங்களுக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். நம்மளா இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி நீங்களே ஆச்சரியப்பட்டுப்பீங்க. தொழில் ரீதியாக முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. உடன்பிறப்புகளோடு நீங்கள் சேர்ந்து வந்து பயணிக்கலாம். உடன்பிறப்புகள் வழியில் திருமண நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அதுலேயும் நீங்கள் போய் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் துளாராசிக்கு வேறு சுக்கிரன் வர போகிறாரு. உங்களுடைய ராசி அதிபதி துளாராசிக்கு வராரு. புத சுக்கிர யோகத்தை வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த காலத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். அரசு வழி சலுகைகள் வந்து கிடைக்கும். ஆபரண பொருட்களுடைய சேர்க்கை இருக்கும். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இப்போ கைக்கூடி வரப்போகுது. முயற்சி தொடர்ந்து பண்ணுங்கள். தொழில் போட்டிகள் எது இருந்தாலும் விலகி போயிடும். வருமானம் உயரும். வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இருக்குது. ஸோ வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருகும். உங்களுடைய உத்தியோகத்தில் உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ வந்து அதற்குரிய பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது. ஸோ நல்ல மாற்றங்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உயர் பதவிக்கு வந்து நீங்கள் போகலாம். கலைஞர்களுக்கெல்லாம் பாராட்டு புகழ் எல்லாம் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு தேர்ச்சி இருக்குது. ரிஷபராசியுடைய பெண்களுக்கு என்ன பகை இருந்தாலும் எல்லாம் மாறிடும். உங்களுடைய பண தேவை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறும். உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு பணம் கண்டிப்பாக கைக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஆச்சரியங்களானது ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த டைமில் நடக்க போகுது. இந்த பதிவில் நீங்கள் அதை பற்றி தான் தெளிவாகவே பார்த்தீங்க. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களாக நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். பொதுவாக ஆன்மீக ரீதியாக நம்ம எந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறோம், செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா முதல்ல அதுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்கணும். ஆன்மீகத்தை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு வந்து இணைத்து தான் வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா அதற்குரிய பலன்களை உங்களால் சீக்கிரமாக அடையவே முடியாது.
அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லது எல்லாமே நீங்கள் அடைய முடியும். இந்த பதிவு போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.